வீட்டில் எப்போவாவது பாஸ்தா ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு பாஸ்தாக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு பாஸ்தா சேர்த்து வேக வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு பாலக்கீரை, அரை ஸ்பூன் மிளகு, 4 பல் பூண்டு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் பட்டர் விட்டு ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்துட்டு அது கூடயே அரைச்சி வச்ச கீரையும் சேர்த்துக்கலாம். கீரையோட பச்சை வாசனை போய் தண்ணி சுண்டி வர ஸ்டேஜில் வேக வச்ச பாஸ்தையும் சேர்த்து கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரிகனோ ஒரு ஸ்பூன் சேர்த்து கிளறிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சீஸு, ஃப்ரெஷ் க்ரீம், சாஸுன்னு எது கூட வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மினி விலாக் பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க.